ஆர்சிபி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானுங்கப்பா. என்னதான் சென்னை ஃபேனா ஆர்சிபி தோக்கணும்னு மேட்ச் பார்த்தா கூட ஆர்சிபியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கவே முடியலைங்க. என்ன பேட்டிங் பர்ஃபார்மன்ஸுங்க அது. லைக் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆக்சலரேட்டில் வந்து கால் வச்சுட்டாங்கன்னா நிறுத்துறதே இல்லைங்க. 250 240 போய் தான் நிறுத்துறானுங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்ககிட்ட இருக்காங்க. டிம் டேவிட் மாதிரி ஆக்செப்ட் பண்ணுற ஒரு பிளேயர். ரஜத் பட்டிதார் என்ன சீசனுங்க அது. லைக் மேலே ஃபில் ஷாட் இருக்காரு. லைக் அந்த டீமை வந்து செமையாக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக 240 250 அடிக்க முடியுது. அவங்க பவுலிங் வந்து லாஸ்ட் இயர் மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் இந்தியாருமே வந்து பக்காவாக ஜாப் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்குங்க அவங்ககிட்ட. குருணால் பாண்டியா என்னதான் யாக்கரு பவுன்சர் போட்டாலும் வேலையை பண்ணி கொடுத்துறாரு. ஷுயர் சர்மா செமையாக போட்டு தராரு. புவனேஸ்வர் குமார் ஒரு கிளாஸை காமிக்கிறாரு. அண்ட் சலாமே செமையாக போட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி வந்து லைக் ஒரு சென்னை ஃபேனாக இது பார்க்க கடுப்பாக இருந்தாலுங்க செம்ம கன்சிஸ்டன்ட் டீமாக இருக்காங்க. இது பழைய ஆர்சிபியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆர்சிபி பிளே ஆஃப் போகும் தோணுது. டாப் 2ல் முடிப்பாங்களான்னு தெரியாது. பட் ஸ்டில் டாப் 4ல் கண்டிப்பாக ஆர்சிபி முடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற காமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.